ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் புஸ்தகம் 20:1. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் பழகும் மனுஷர்களானாலும் மனுஷிகளானாலும் தெய்வம் என்று சொல்லும் பொருள்களானாலும் நாம் பாவத்தையும் நம் பயத்தையும் நம் கண்ணீரையும் நம் மன வேதனைகளையும் மன துக்கத்தையும் மன குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் விட முடியாத அநேக தவறுகளில் இருந்தும் நம்மை காப்பாற்ற முடியவே முடியாது. ஆனால் நம் மனது இந்த தெய்வம் காப்பாற்றவில்லை என்றால் அந்த தெய்வம் காப்பாற்றும், அந்த தெய்வம் காப்பாற்றவில்லை என்றால் அதுக்கு அடுத்த தெய்வம் காப்பாற்றும், அதுவும் இல்லை என்றால் நமக்கு தான் கோடிக்கணக்கான தெய்வம் இருக்கிறதே, ஏதாவது ஒன்று காப்பாற்றும் என்று நம் மனதை தேற்றிக்கொள்வோம். ஆனால் வயதுதான் நமக்கு கூடுமே தவிர நம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மன குழப்பத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, மன வேதனையிலிருந்து, தனிமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, மறைந்திருக்கும் வியாதியிலிருந்து, வெளிப்படையான வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை இருக்கவே இருக்காது. தேவப்பிள்ளை, நாம் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பிறந்தவர்களானால் நமக்கு ஒரு தெய்வம் தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்முடைய காரியங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு எப்பொழுது பால் கொடுக்க வேண்டும், பலமான ஆகாரம் கொடுக்க வேண்டும், சத்தான ஆகாரம் கொடுக்க வேண்டும், எந்த வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், எந்த வயதில் வேலை சம்பந்தமான காரியத்தில் விட வேண்டும், எந்த வயதில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், பிள்ளையின் தவறை எப்படி மாற்ற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அது தாய் தகப்பனு தெரியும். வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன ஆண்டவன் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் மனவேதனைகளையும் துக்கங்களையும் கலக்கத்தையும் கண்ணீரையும் கவலையையும் மரணத்துக்கே வந்தவான வியாதிகளையும் மன சோர்வுகளையும் மன கஷ்டத்தையும் கடன் நெருக்கடிகளையும் மாற்ற முடியும். தேவப்பிள்ளைகளே, அதற்கு நம் ஆபத்து வரும்போது அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். மனுஷர்களை நோக்கி பார்க்க கூடாது, இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் விடுதலை தருவார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானா, உதாரணம் சொல்ல வேண்டும்னா, ஒரு குறும்புக்கார சிறுவன் தெருவில் அங்கும் இங்கும் ஓடி கவனமின்றி வழியில் இருந்த ஒரு குழியில் விழுந்து விட்டான். ஒரு சாக்கடை குழியில விழுந்துட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியாததால் நீருக்குள்ள தத்தளித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வயதான நபர் அந்த வழியே வந்தாரு. வந்தோன்னு அவர் மிக கனிவோடு அன்போடு அவனை பார்த்து, தம்பி, இனிமேல் நீ தெருவில் நடக்கும்போது மிக கவனமாக நடக்க வேண்டும் என்று கனிமையான, நீ ரொம்ப கவனமாக நடக்க வேண்டும் என்று கனிவான வார்த்தைகளை கூறி அந்த பெரியவர் கடந்து போனார். அதுபோல மற்ற ஒரு நபர் அந்த வழியாக வந்தார். அவரும் அங்கே நின்று அவனை பார்த்து, அருமையான தம்பி, உன் வயதுக்கேற்ற குறும்பும் தனத்தினால் உங்க வயதுக்கேற்ற குறும்பு தனத்தினால இப்படி நடந்து விட்டாய். ஆனால் நீ முதல்ல நீச்சல் கற்றிருக்க வேண்டும். நீ முதல்ல குண்டுக்க உலகம் நீச்சல் கற்றிருக்க வேண்டும். இனிமேல் கற்றுக்கொள் என்று கூறி அவரும் கடந்து போனார். தேவ பிள்ளையே, இவை எல்லாம் நல்ல ஆலோசனைகள் தான். ஆனால் நீரில் தத்தளித்து கொண்டிருக்கும் சிறுவனுக்கு இவை எதுவும் பயன் அளிக்க ஒன்றும் முடியாது. ஏதாச்சும் பயன் உண்டா? இவங்க சொன்னனால, அட்வைஸ்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருபோதும் பயன் அளிக்காது. தேவப்பிள்ளை, கடைசியாக தண்ணீரில் மூழ்கி சாகும் நிலையில் வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த பையன் ஜெபிச்சான். உடனே ஆண்டவர் ஒரு மனிதனாக வந்து இக்காட்சியை கண்ட அவர் தண்ணீருக்குள் குளித்து தண்ணீருக்குள் குதித்து அவனை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்தார். தேவப்பிள்ளை, எல்லா மதங்களும் மனிதர்களும் மனுஷிகளும் நல்ல ஆலோசனைகளையும் தத்துவங்களையும் தான் தருகின்றன. ஆனால் பாவக்கடலில் மூழ்கி கொண்டு இருக்கும் மனிதனுக்கும் மனுஷிக்கும் அதிலிருந்து மீண்டு கொண்டு வரும் அளவுக்கு இல்லாமல் போகிறது. ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவை தண்டனை ஏற்றுக்கொண்ட, மரித்து 3ஆம் நாள் உயிரிழந்த தேவன் நீங்களும் நானும் ஆபத்தில் இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் ஜெபத்தையும் என் ஜெபத்தையும் கேட்டு விடுவிப்பார். எல்லா காரியங்களையும் சரி செய்து நடத்துவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இனி அந்த தேவனிடத்தை ஜெபிப்போமா? ஜெபம். ஆபத்து நாளில் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்க ஜெபத்தை கேட்பேன் என்று வாக்கு தந்த அன்பு ஆண்டவரே, இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் எந்த ஆபத்து சூழ்நிலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த ஆபத்திலிருந்து இந்த மனுஷர்களையும் மனுஷிகளையும் இந்த செய்தியை கேட்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
அல்லேலூயா.